வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரேஷன்லேருந்து ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. 3 முக்கிய அறிவிப்பு. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பயனுள்ள தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே பயன்படும் வகையில் அமையும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது NPHH, PHH, AAY இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஜூலை மந்தில் வந்து லாஸ்ட் 31 வரையும் நம்மளுக்கு வந்து கண், கருவிழி, கைரேகை இது எல்லாமே ரினிவல் பண்ண சொல்லி நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் யாருமே அதை வந்து நிறைய பேர் 60% மக்கள் கூட அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து NPHH நான் ப்ரையாரிட்டி கார்டில் உள்ளவங்க வந்து இந்த சலுகைகள், ஒரு சில திட்டங்கள், நலத்திட்டங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அதை போய் ரினிவல் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்க மக்கள், நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க வந்து ரேஷனில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 60% மட்டுமே மக்கள் வந்து இந்த ரினிவலை EKYCயை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக்கில் கைரேகை வச்சு கண், கருவிழி இணைக்கிறது, கைரேகை இணைக்கிறது இது யாருமே அதிகபட்சமாக பண்ணலை அப்படின்ற மாதிரி அங்கே தகவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 37,300 சொச்சம் ரேஷன் கார்டு வந்து தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க அறிவுறுத்துகிறாங்க. அவ்வளோ ரேஷன் கார்டு இருந்தும் நிறைய ரேஷன் கார்டில் வந்து இந்த EKYC வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து நம்மளுக்கு ரேஷன் பொருட்களை மட்டும் அரிசி, பருப்பு, பாமாயில் இது மட்டும் வாங்குறதுக்காக நம்மளுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கல. அது வந்து நம்மளோட ஃபேமிலியை ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன திட்டங்கள், என்னென்ன சலுகைகள் வந்து நமக்கு வழங்கலாம் அப்படின்றத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதே, நம்மளை வந்து அவங்க குறிப்பிட்டு பார்க்க முடிகிறதே நம்மளோட ரேஷன் கார்டை தான் நம்மளை குறிப்பிட்டு பார்த்து நம்ம ஃபேமிலி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கமா, நடுத்தர வர்க்கமாக இருக்கமா, இல்லை நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கோமா அப்படின்றத வந்து அவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு வந்து ரேஷன் கார்டு தான் மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உதவித்தொகை வந்து 3000 OAP ஓல்டு ஏஜ் பென்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி 1200 கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்குறதா நம்ம TVK ஆட்சியில் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அதையும் இந்த ஆகஸ்ட் மந்தில் ஆரம்பத்திலே வரக்கூடிய 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. அதில் இந்த இலவச பேருந்து, மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு 2500 ரூபா, அடுத்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 3000 ரூபா இந்த பணம், இது 3க்கும் வந்து பட்ஜெட் தாக்கலில் ஃபஸ்ட்டு நம்ம CM அவர்கள் கையெழுத்திட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எல்லாமே நம்மளுக்கு அறிவிப்பு தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலில் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும். அதை நம்ம சேனலில் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை வந்து இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்திலேருந்து பெயரெல்லாம் நீக்கிட்டாங்க. அவங்க ஏன்னா அதை நினச்சி வருத்தப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு 2500 ரூபாய்க்கு பதிலாக ஓய்வூதியமாக அவங்களுக்கு 3000 ரூபாய் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ரேஷன் கார்டை வச்சு நிறைய நலத்திட்டங்கள், நிறைய இலவசங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு எல்லாமே படிப்புலேருந்து, கல்வியிலேருந்து, கல்வி வசதி, குழந்தைங்களுக்கான உயர்கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே ரேஷன் கார்டை வச்சு தான் கொடுக்க போகிறதா அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் எல்லாருமே ரேஷன் கார்டை வந்து EKYC பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடையிலேயே போயிட்டு கண், கருவிழி, கைரேகை இணைச்சிருங்க. 60 வயசுக்கு மேலே உங்கள் ஃபேமிலியில் யாரும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ரேஷன் கடையில் அந்த கண், கருவிழி, கைரேகை இதெல்லாம் இணைங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதை வந்து இணைக்கிறது, கண், கருவிழி, கைரேகை எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு குஷியான செய்தி என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே கொண்டுட்டு வந்து அரிசி, பருப்பு, கோதுமை, ஆயில் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களே நடக்க முடியலை, கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் அந்த 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுத்த அந்த அரிசி, பருப்பு எல்லாமே வீடு தேடி கொண்டுட்டு வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு வீடு வந்து தருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ரேஷன் கார்டு வந்து புதுப்பிக்கிறது வந்து கோவை மாவட்டம் இந்த சைடெல்லாம் வந்து வீடு வீடாக போய் EKYC பண்ணாதவங்களுக்கு பயோமெட்ரிக்கை எடுத்துகிட்டு போய் EKYC பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது.
தயவு செஞ்சு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ரேஷன் கார்டில் இந்த இகேஒய்சியை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே தான் நம்மளுக்கு என்னென்ன திட்டங்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் வருதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தால் கூட நம்ம ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டை வச்சு தாங்க நமக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கான அந்த நம்மளுக்கு அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே இந்த ஆகஸ்ட் மந்த்து 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலில் கையெழுத்திட போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ரேஷன் கார்டை சரி பண்ணி வச்சுக்கோங்க. என்பிஹெச்ஹெச் கார்டு அப்படின்றது மட்டும்தான் அதிகபட்ச வருவாயை ஈட்டக்கூடியவங்க அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னாக்கா அவங்க வந்து சீனி மட்டும் வாங்கிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹெச்ஹெச் அப்படின்றவங்க நடுத்தர வர்க்கம், ஏஏஒய் அப்படின்றவங்க வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்ற மாதிரி 3 விதமான ரேஷன் கார்டு வந்து நம்மளுக்கு இப்போது ரன்னிங்கில் இருந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு இந்த பிஹெச்ஹெச் ஏஏஒய் இவங்களுக்கு வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் கண்டிப்பாக அனைவருக்குமே உண்டு. யாரும் வரலை, அந்த 1000 ரூபா பணம் வாங்கலை, எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் கண்டிப்பாக அது வந்து உண்டுங்க. நம்ம வந்து எங்கேயுமே அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்க சொல்லலை, மேனுவல் ப்ராசஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. எல்லாமே கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி யார் யாருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும், நீங்கள் மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு அரசு தரப்புலேருந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க. யாருமே எங்கேயுமே அலைய தேவையில்லை, அங்கே அப்ளிகேஷன் கொடுக்கணும், இங்கே அப்ளிகேஷன் கொடுக்கணும், அங்கே போய் நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே நீங்கள் வீட்டு லோன் கட்டுறவங்களா இருந்தாலும் மற்றபடி எங்கேயும் கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் சைடில் மானிட்டர் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுதியானவங்களா, அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கீங்களா அப்படின்றத நாங்களே செக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சொகுசு பேருந்து, காரு இந்த மாதிரி சொந்தமாக வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில நிபந்தனைகளை அவங்க விதிச்சிருக்காங்க கண்டிப்பாக. ஆனால் மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு முன்ன போல் யாரையுமே அலைய வச்சு அப்ளிகேஷன் அங்கங்கே கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அவங்க எப்படி அதை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்லலை. இந்த 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம தேர்தல் அறிக்கையில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 ரூபா கொடுக்கறதுக்காக தான் நமக்கு பெண்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய டிவிக்கில் உள்ள அமைச்சர்களே சட்டசபையில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக நம்ம சிஎம் அவர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து கூடிய சீக்கிரமே இதை நிதி சுமைகளை வந்து சரி பண்ணி இதை வந்து கூடிய சீக்கிரம் 2500 ரூபா மகளிருக்கு கொடுக்கறதுக்கான வேலைகளை நான் சீக்கிரமே கையெழுத்திடணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம சிஎம் அவர்கள் முழுவீச்சில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க நிறைய பேர் மகளிர் உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தவங்க வந்து வருத்தப்படுறாங்க. எங்களோட பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, 1000 ரூபாய் பணம் எங்களுக்கு கிடைக்கலன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்காகவும் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை தொடர்ந்தே அந்த 3000 ரூபா பணம் ஓஏபி ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஓய்வூதியமாக அவங்களுக்கும் கையெழுத்திட்டு அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 3000 ரூபாய், அதுக்கும் ஒரு சில நிபந்தனைகள் கவர்மெண்ட் சைடு இருக்குங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவங்களுக்கு அந்த 3000 ரூபாய் வந்து ஓஏபி பணமாக வழங்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேங்க்கில் வங்கி கணக்கில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், ரேஷன் கார்டுக்கு இணைச்சிருக்க ஃபோன் நம்பர், ஆதார் கார்டுக்கு இணைச்சிருக்க ஃபோன் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைடில் இந்த மகளிர் உதவித்தொகை திட்டம் 2500 ரூபா கொடுக்கறதுக்காக நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த செலெக்ஷனை வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம தேர்வாயிருக்கோம் அப்படின்னா அந்த மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக இணைச்சிருக்கோமா, நம்ம ஃபோன் நம்பர் கரெக்டாக ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் 0 பேலன்ஸில் யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வங்கியும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அவங்க நம்மளுக்கு கிரெடிட் பண்ணும்போது 2500 நம்ம அக்கௌண்ட்டில் வருதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ரேஷன் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஃபோன் நம்பருக்கு இது சம்மந்தப்பட்ட எந்த தகவலை கொடுத்தாலும் நம்ம உடனுக்குடனே அந்த தகவலை பெற முடியும். அந்த தகவலும் நம்மளுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஃபோன் நம்பரையும் நான் சரி பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி அப்படின்ற இடத்துல நிறைய பேருக்கு குடும்ப தலைவன் ஃபோட்டோ இருக்குது, இல்லை நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணுங்க. இந்த இகேஒய்சி பண்ண போனீங்க அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே அவங்க திருத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அவங்க நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், நம்ம இணைச்சிருக்க ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே ஒரு கைரேகை கண் கருவிழி இது எல்லாருமே நம்ம போய் சரி பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லாருமே ரேஷன் கார்டை இகேஒய்சி பண்ணி அவங்கவுங்க ரேஷனில் உள்ள
அங்கே உள்ள ரேஷன் கடையிலேயே சொன்னீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கே இருந்தாலும் நிறைய கால அவகாசம் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சரி பண்ணி இகேஒய்சியை வச்சுக்கோங்க. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் பண்ணிக்கோங்க, 21 வயசுலேருந்து மேலே உள்ளவங்களும் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் இகேஒய்சி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் மதிப்புமிகு மகளிர் திட்டம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாருமே வருத்தப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஜாக்பாட்டாக 3000 ரூபாய் அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கூடிய சீக்கிரமே பட்ஜெட் தாக்கலில் கையெழுத்திட்டு அவங்களுக்கும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற அறிவிப்பு வெளியாகிருக்கு. நான் மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் இலவசங்கள் தான் நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற முக்கியமான அரசு நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் இதை பற்றின வீடியோவை அடுத்த வீடியோவில் பயனுள்ள தகவலோடு உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். நன்றி.